கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நிலக்கல்ல வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிசாவது குளிப்பாங்களா அந்த ஊர் பேர் என்னது கைஸ், இங்கேருந்து பம்பைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஏறி இங்கேருந்து ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு மேலே நம்ம எடுத்து வந்த பஸ்ஸில் அலௌட் இல்லை. அவங்களே ஒரு ஓனாக ஒரு இது விட்டுருக்காங்க சபரிமலைக்குன்னு. அங்கே இப்போ ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees அந்த வண்டியிலே போயிட்டு அங்கே மேலே போயிட்டு வரணும் கைஸ். மேலே எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாருங்களேன் அந்த நிலாக்கல் போகிற வழி கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்காது, இந்த ஹோட்டல் மட்டும் தான். ஆனால் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். அதே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரொம்ப சாப்பிட்டோன்னு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு கைஸ். நாங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆச்சு. இது மாதிரிலாம் வந்தீங்கன்னா ஒன்று சாப்பாடெலாம் கட்டி எடுத்து வந்துருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை நம்பி வந்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் அப்புறமேட்டு மழை ஏற முடியாது கைஸ். நம்ம மேலே போய் என்னென்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம் கைஸ். முன்னாடி தெரியல கேரளா பஸ்ஸு, அதில் தான் கைஸ் போகிற மாதிரி இருக்கும். மேலே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அங்கே குளிக்கும் போது தான் இன்ஜுரி ஆச்சுன்னு சொன்னால பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சே பண்ணியிருக்காங்க கைஸ். அவங்க பார்த்தீங்கன்னா 3 காலில் 3 தையல் போட்டுருக்காங்க கைஸ். எடுத்துங்களா அதனால அந்த மாதிரிலாம் அந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிங்க. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஆனால் சேஃபாக குளிச்சா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா செப்பல் போட முடியாது, வேறு ஆப்ஷன் இல்லை, குளிச்சு தான் ஆகணும். அந்த அது மாதிரி பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம மேலே போய்ட்டு அதுக்கு மேலே என்னன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் செம்ம கூட நம்ம 10 கிலோ உட்காந்துருக்கோம். அது இடம் கிடைக்கிற இடத்துல உட்காந்துக்கிறாரு. செம்ம க்ரௌடாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தா இதில் போய்ட்டு அங்கே போய் கீழே இறங்கிட்டு போகிற மாதிரி. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பஸ்ஸில் தான் சொந்தம். அவ்வளோ இப்போ நம்ம இறங்கிட்டோம். அப்படியே நம்ம போக வேண்டியதான். ஃபுல்லாக லைன் நின்றுட்டு அப்படியே ஒருத்தர் போயிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப க்ரௌடாக இருக்கு கைஸ். எப்படி நடக்குதுன்னு தெரியல. வேறு வழியில் போய் தான் கைஸ் ஆகணும். சரி கைஸ், நம்ம நடத்து மேலே போகிறப்போ அவனுக்கு பாருங்களா சன்ரைஸ் சன்லைட் நம்ம போகணும் கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் பம்பை தெரியுங்களா. இல்லை தான் குளிச்சுட்டு அப்புறமேட்டு தான் நெக்ஸ்ட் போகிற மாதிரி இருக்கும். தெரியுன்னு நினைக்கிறேன். இதான் கைஸ் பம்பை. பம்பையில் குளிச்சுட்டு அப்புறமேட்டு அப்படி போகணும் கைஸ். தெரியுதா செம்ம கூட்டம் கைஸ். போச்சு எப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகணும் தெரியல. பார்ப்போம் கைஸ். பாருங்களேன் எந்த அளவுக்கு கூட்டம் செம்ம கூட்டம் அவ்வளோதான் கைஸ். அப்படியே நம்ம பாட்டு போக வேண்டியதான். ஆனால் ரொம்ப கூட்டம் சரிதா. ரொம்ப பைப்பை பிடிச்சி பொறுமையாக போ. அடிக்காது இங்கே பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் பம்பை. இதை தான் குளிச்சுட்டு இப்போ நம்ம பாவத்தில் தூக்கிட்டு அப்புறமேட்டு அப்படியே சாமி பக்கம் வந்து கையப்படி பாருங்க. இதான் பம்பை. எந்த அளவுக்கு கூட்டம் பாருங்க. என்ன கூட்டம் இங்கே ஒரு வழி இருக்கு. எத்தனை இப்படி ஒரு வழி இருக்கு. நம்ம அப்படியே நான் கூட ஜாயின் பண்ணிட்டு அப்படியே போயிருந்தா மூவான ஆகிட்டு போயிட்டே இருக்கேன். ரொம்ப கூட்டமாக இருக்குது. பம்பையில் பெருசாக தண்ணி இல்லை, யாரும் பெருசாக குளியில் காசு சும்மா தண்ணி மட்டும் வச்சுட்டு தான் காசு போகிறாங்க. நம்ம அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம் காசு. அவ்வளோதான் காசு. கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். அதை நான் பாட்டு பொறுமையாக போயிட்டு இருக்க வேண்டியதான்.
கைஸ் கூட்டத்தை கடந்து பம்பையில் குதிக்கிறப்போ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே வீடியோ எடுக்க முடியாது, அங்கே போயிட்டு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன். வியூ பாருங்களா எப்படி இருக்குங்க. இது வந்து பம்பையில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அது ஃபுல்லாக மிஸ்ட்டு. சன்லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, நமக்கு தெரியும் பாருங்களா. பாருங்கள் வெயில் வந்துடுச்சு. அதாவது இப்போ பம்பையில் குளிச்சுட்டு அப்படியே நம்ம மேலே போக வேண்டியதான். இங்கே தான் இருக்கு. ஓகே கைஸ், நம்ம இது குளிக்கிறப்போ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான், நம்ம உங்கள் பம்பையில் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிச்சு கைஸ். சபரிமலை யாத்திரை இருந்தாலும் நம்ம கண்டினியூ என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணுறேன் கைஸ். எவ்வளோ பெருசும் சரின்னு இருக்கிற கைஸ். இது மேலே நம்ம அவ்வளோதான் கிளம்பி வச்சு, இது மேலே நம்ம யாத்திரை தான் ஃபுல்லாக இருக்குது. பெஸ்ட் முன்னாடி போய்ட்டு என்னன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேங் கூட எல்லாம் கிளம்பியாச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விநாயகர் கோயில் போயிட்டுருக்கோம். விநாயகர் கோயிலுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்குது. ஃபுல்லாக படியில் தான் இந்த டைம் ஏற மாதிரி இருக்கும். இது நம்ம விநாயகர் போகிற வழி சார். ஓம் சாமி சரணமையப்பா. ஓகே, நம்ம மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது ஃபுல்லாக நல்லா இருக்கு, க்ரியேட்டிவிட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சில இருக்குது. சிங்க பாருங்களா.